ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு முன்னோர்களுக்கு எல்லாமே நாங்கள் சாமி கும்பிடுவோம். அதனால தான் இன்றைக்கி நான்வெஜ் எல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டோம். வாங்க என்னென்ன மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் செஞ்சுருந்தேன்றதை உங்களோட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் பணியாரத்துக்கு மாவு ஊற வச்சுட்டேன். அதுக்கு 1 கப்பு ரவை, 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்து ஊற வச்சுக்கணும். கடலைப்பருப்பையும் ஊற வச்சுக்கிட்டேன். சாப்பாடு செய்கிறதுக்கு அரிசியுமே இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சு நம்ம செஞ்சோன்னா சாப்பாடு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதெல்லாமே ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது முட்டையிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா முட்டை சீக்கிரமாக முடிஞ்சிடும்ன்றதுனால ஃபஸ்ட்டு நம்ம முட்டை தான் செய்ய போகிறோம். முட்டை பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் மட்டனை இப்போ நம்ம அவிக்க போகிறோம். அதுக்காக நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே குக்கரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மட்டனுக்கு எப்பயுமே அதிகமான உப்பு சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கம்மியாக சேர்த்திங்கனாவே உப்பு கரெக்டாக இருக்கும். உப்பு சேர்த்துட்டு அந்த குக்கரில் ஃபுல்லாக தண்ணி சேர்க்காம பாதி அளவுக்கு சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சு நம்ம வச்சிடலாம். இப்போ குக்கரில் அது இதாகட்டும். இப்போ மீன் பொரிக்கிறதுக்கு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா மீன்கள் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டேன். மீடியம் ஃப்ளேமில் இது 10 நிமிஷம் ஒரு சைடு வேகட்டும். இது வெந்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே இதுக்கு முன்னாடி உள்ள அடுப்பில் நான் மீன் குழம்புக்கு பாத்திரமும் வச்சு எண்ணெயும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா எண்ணெய் சூடான உடனே அதில் கொஞ்சமாக வெந்தயம், 2 பச்சை மிளகா, 1 பெரிய வெங்காயம், வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா இதில் 2 தக்காளியை நல்லா மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே மூடி வச்சுருங்க. பச்சை வாசனைலாம் போட்டோம். முட்டை இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணி இதை எடுத்து உரமாக வச்சுட்டேன். அதே இதில் நான் அரிசி சாப்பாடு செய்கிறதுக்கு உலையும் வச்சுட்டேன். பாருங்கள், மீன் நல்லா ஒரு சைடு வெந்திருக்கு. இந்த மாதிரி ஏன் மீனில் இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக வருதுன்னு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா மீன்கள் எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி மீன்களை நம்ம மீடியம் ஃப்ளேமில் நல்லா 2 பக்கமும் 10 நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா சிம்மில் 2 பக்கமும் வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லா சூப்பரான மீன் டேஸ்டியான மீனாக கிடைக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் மீன்கள் செய்யும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு மசாலா எதுவுமே பிரியாது. இந்த மீனுக்கு பெரிய மசாலா எதுவுமே நான் சேர்க்கலை. மஞ்சத்தூள் சேர்த்தேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக லெமன் சாறு, அப்புறமா நம்ம உப்பு சேர்ப்போம். அப்புறம் பூண்டு, இடித்த பூண்டு அவ்வளோதான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், தக்காளியும் நல்லா சூப்பராக நிறம் மாறி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், 1 சிட்டிகை மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா இந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா மசியட்டும். ஏற்கனவே லெமன் சைஸில் உள்ள புளியை நல்லா ஊற வச்சு சாறு எடுத்து வச்சுருக்கேன். அந்த லெமன் சாறை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். புளி சாறை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி எல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மீன் குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். ஜாரில் 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய், கொஞ்சமாக கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, சீரகம், கடுகு, வெந்தயம், இந்த 4மே சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரிசிக்கு ஒலை நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நான் அரிசியும் போட்டுட்டேன். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மீன் குழம்பு வந்திருக்கு. நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்தோம்ல அந்த மசாலா, எக்ஸ்ட்ரா தேவையான அளவு தண்ணி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மாங்காய் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த டைம்லேயே நம்ம சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். நான் மாங்காய் சேர்த்துட்டு அதோட கொட்டையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டேன். நேற்று பொங்கல்ன்றதுனால நேற்று ஒரே ஒரு மாங்காய் இங்கே 50 ரூபா விற்றுச்சு. அதனால் ஒன்று வாங்கியிருந்தோம். நேற்று சாம்பார் எல்லாமே சேர்ந்த கலந்த சாம்பார் வச்சுட்டு அதில் கொஞ்சம் மாங்காய் சேர்த்துட்டு பேலன்ஸ் இருக்கிறது இதில் சேர்த்துட்டேன். நல்லா இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மீன்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டேன். மீன்கள் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம ரொம்ப வேகமாக கிண்ட வேண்டாம். லைட்டாக கரண்டி வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாவே போதும். இந்த மீன் நல்ல பெரிய மீனுன்றதுனால அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது. நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாலுமே நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுட்டா மீன் நல்லா சூப்பராக வெந்து வரும். நல்லா இதையுமே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷமோ சிம்மில் 10 நிமிஷமோ வச்சு வேக வச்சுருங்க. பாருங்கள், மீன் வறுவல் நல்லா சூப்பராக தயாராகிடுச்சு. அதையும் எடுத்து வேறு பிளேட்டில் வச்சுட்டேன். நம்ம மட்டன் வேக வச்சுருந்தோன்னா அதுவுமே ரெடி ஆகிருக்கு. அதுவுமே உரமாக வச்சாச்சு. மீன் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். அதையுமே மூடி நான் உரமாக வச்சுக்கிட்டேன்.
மட்டன் வறுவல் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானவுடனே சீரகம், குட்டி குட்டியாக நறுக்கின இஞ்சி பூண்டு, 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். 20 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த வெங்காயம் வதங்கி வரட்டும். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். ஜார் எடுத்துக்கோங்க. ஜாரில் 2 வரமிளகா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் ஆச்சுன்னா இது நமக்கு கரிஞ்ச வாசனை வந்துடும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம வேக வச்சுருந்த மட்டனை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். மட்டன் பாருங்கள், நம்ம வாங்குறப்ப எந்த கலரில் இருக்கோ அதே கலரில் இருக்குது. இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, சிம்லேயே வச்சு ஒரு 5 விசில் விட்டேன். நம்ம சிம்லேயே வச்சு நீங்கள் மட்டனை வேக வச்சிங்கன்னா மட்டன் நம்ம எப்படி வாங்கிட்டு வரோமோ அதே இதில் தான் இருக்கும், உங்களுக்கு கருப்பாகாது. மட்டனையும் சேர்த்து இப்போ அதை கிண்டி மூடி வச்சுட்டேன். இப்போ சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் எண்ணெய் சேர்த்து கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிங்கன்னா இதுக்குள்ளே இருந்து வர தண்ணியிலே சிக்கன் நல்லா சாஃப்டாகி வரும் கொஞ்சம். இப்போ இந்த குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். ஜாரில் 2 வரமிளகா, டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு, கொஞ்சமாக தேவையான அளவு தேங்காய், ஒரே ஒரு சின்ன தக்காளி, 2 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம சிக்கனும் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி வச்சு அப்படியே சிம்மில் வச்சு ஒரே ஒரு விசில் வச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு சூப்பராக சிக்கன்லாம் நல்லா வெந்து சாஃப்டாக கிடைக்கும். சில டைமில் நம்ம கடையில் வாங்குகிற சிக்கன்லாம் ரஃப்பாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் குக்கரில் செஞ்சிங்கன்னா எந்த சிக்கனாக இருந்தாலும் உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காக தான் நான் குக்கரில் போட்டேன். நீங்கள் விருப்பம் இருந்தால் குக்கரில் பண்ணலாம், இல்லைனா நார்மலாக பண்ணிக்கலாம் எப்படின்னாலும். இப்போ அதுவுமே ரெடி ஆயிரும். பாருங்கள், மட்டனும் சூப்பராக கொஞ்சம் வற்றி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சமாக லைட்டாக வற்றி நிறம் மாதிரி வந்துச்சுன்னா நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாமே. மட்டனும் ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிட்டேன். சாதமும் ரெடி ஆகிடுச்சு, அதுவுமே ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்து பணியாரம் செய்யவும் ஆரம்பிச்சிட்டேன். பணியாரம் நான் சொன்னேன்ல அளவு, அது கூடவே 1 கப் அளவுக்கு சர்க்கரையை அரைச்சி சேர்த்துட்டு கூடவே ஏலக்காவையும் அரைச்சி சேர்த்துட்டு நம்ம பணியாரத்தை சுட்டு எடுக்க வேண்டியதான். சூப்பராக இந்த மாதிரி புசு புசுன்னு வரும். இதுக்கு சோடா உப்பு எதுவுமே தேவையில்லை. நல்லா சூப்பராக இந்த மாதிரி கிடைக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பெரியவங்களுக்கு சாமி கும்பிடும் போது நமக்கு முக்கியமானது இந்த பணியாரம் தான். இப்போ அடுத்து வடை தான். கடலை வடை எப்பயும் செய்கிற மாதிரி தான் செஞ்சேன். அது வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது, தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே செஞ்சு நாங்கள் நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டதை வீடியோ எடுக்க முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.